இங்கே பார்த்தீங்கன்னா தோனியோட சைனும் போட்டிருக்கு. இந்த ஒரு செடி மட்டும் 6 லட்சம் ரூபாயாம்மா. ரொம்ப பெரிய ஆடு. தேங்காய் நாரில் வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக. ஐபிஎல்ல பார்த்த ரோபோட் வந்து முன்னாடியே இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் ஜே விலாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா கோயம்புத்தூர் கொடிசியாவில் வந்து அக்ரின்டெக்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கிட்ட எழுதிருக்கேன்? இது ஃபார்ம் ஃபில் பண்ணால் தான் என்ட்ரி டிக்கெட் வாங்க முடியும். அதுக்காக ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 2 பேர்த்துக்கு 100 ரூபா. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். 23rd இயர், 23வது எடிஷன். அப்படின்னா 23வது வருஷம். 23 வருஷமாக இது நடந்துட்டுருக்கா. சண்டே தான் வந்தோம். சண்டே சரியான க்ரௌடாக இருக்குது. உள்ளே என்னென்ன போட்டிருப்பாங்க? அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான மிஷினரிஸு, சீட்ஸு, ஹைப்ரிட் சீட்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க. மாடர்னாக எப்படி அக்ரிகல்ச்சர் வந்து மாடர்னாக எப்படி க்ரோத் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்கிரேஷன் வந்து ஒரு மிஷின்ஸ் வச்சு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 to 6 ஹால் இருக்கும். ஒவ்வொரு ஹாலாக வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மிஷினரிஸு, சீட்ஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதோட பயோ அங்கே போட்டு பாடி ப்ராடக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் ஏ, ஹால் பி, ஹால் சி அப்படின்ட்டு 3 இருக்குது. வந்து நிறையா விதமான ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்னென்ட்டு பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஒரு நியூஸ் பேப்பரும் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரிப்பா. உள்ளே வந்ததுமே நம்ம ஐபிஎல்ல பார்த்த ரோபோட் வந்து முன்னாடியே இருக்குது. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே ஃபுல்லுமே வந்து இந்த கார்டனுக்கு கட் பண்ணுறதுக்கு, குழி தோண்டுறதுக்கு, களையெல்லாம் வெட்டுறதுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அப்படி வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கார்டனுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. இதுதான் அது தேக்கு மரத்தில் வந்து இலை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இது. போகலாம். பார்த்தீங்கன்னா மேலே கிளையை கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை காட்டிகிட்டு இருக்காரு. அது பேர் என்னன்னு தெரில.
எல்லாம் கூட்டமாக நின்று என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இருந்தால் நீங்கள் சிபிஆர் பண்ணவே தேவை. ப்ரீத்திங் இருந்தால் சிபிஆர் பண்ண தேவை. ப்ரீத்திங் இல்லைன்னா மட்டும் சிபிஆர் பண்ணும். அப்போது ப்ரீத்திங் உள்ள ஒரு நம்பருக்கு என்ன பண்ணணும், அது எப்படி பண்ணணும். ஆப்போசிட் ஹேண்டில் பி ஷேப் பி ஷேப் உள்ள நேராக உள்ள காரணம் அதை ஏ ஷேப் கணுக்கால் ஒரு கை முட்டியில் நல்லா ஏ ஷேப் இருக்கா இந்த ஷோல்டர் இந்த சைடு ரொட்டேட் பண்ணி எவ்வளோ வெயிட்டாக ரொட்டேட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லித்தந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆடு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஜி ஹாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு விதைகள், தேன், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு விதைகள் இருக்குது. சொரக்காய், முருங்கைக்காய், தானியத்திலேருந்து எல்லா கீரை வகையான விதைகளும் இங்கே கிடைக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொய்யா, முள் சீத்தாப்பழம், மதனப்பள்ளி தக்காளி, ப்ரொக்கோலி மாதிரியான இதுக்கு வந்து நாட்டு விதையெல்லாம் இருக்குது. இந்த சைடு கஸ்தூரி மஞ்சள், கொடி ஊரில் இந்த மாதிரி இதையும் சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நிறையா பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் நாரில் வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்டு, அதுலேயே சின்ன சின்னதாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஹால் டிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குன்னா இந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டரு, ஜேசிபி, அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு மிஷினரிஸ் இதெல்லாமே இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மகேந்திராவோட லேட்டஸ்ட்டு டிராக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லுமே வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டட் டிராக்டர், மிஷினரிஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க பார்க்குறோம். இதை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வருதுன்னா நம்ம தோனியோட ஃபார்மில் தோனி யூஸ் பண்ணுவார்ல, அது அந்த டிராக்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தோனியோட சைனும் போட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டட் கூட. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவங்க காட்டுக்கு மஞ்சள் போட்டிருக்காங்களாம்மா, அதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனக்காக பைப்பை வந்து வாங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அப்படி தேவையில்லை பூமி ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த காலில் பண்ணிட்டு காலில் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவங்க காட்டுக்கு தேவையான மிஷினை வந்து பார்த்துட்ருக்காரு. அடுத்து எங்கே வந்திருக்கேன்னா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சரியான க்ரௌடு, ஞாயிற்றுக்கிழமை வந்தனால க்ரௌடு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கோல்டன் பேரி எல்லாமா. இந்த ஒரு செடியோட விலை மட்டும் 2500 ரூபா. இது வந்து 11,500 ரூபாயாமாங்க. பா, அப்படி என்ன இருக்குன்னு தெரில. இது வெறும் முள்ளாக தான் இருக்குது. இதுவே 10,500 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. இங்கே இருக்கிற செடியில் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பெருசாக வளருமாமா. Which one? I'll do it for you. இந்த ஒரு செடி மட்டும் 6 லட்சம் ரூபாயாமா. பா,
சரி வந்ததுக்கு நம்மளும் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு மலைத்தேன் தான் நான் வாங்கியிருந்தேன். 4 லிட்ரு வந்து 160 ரூபாயம்மா. 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ட்டு இன்னொன்று சேர்த்து கொடுத்தாங்க. தேன் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய்.